Hi, this is Nisha from gagab2b.com. Our website is free classified search engine for importers and exporters. Okay, let's go to the topic. வணக்கம், நான் உங்கள் நிஷா. நீங்கள் ஏற்றுமதி அல்லது இறக்குமதி தொழில் செய்பவரா இல்லை செய்ய விரும்புபவரா? வாழ்த்துக்கள். நாங்கள் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் மற்றும் வெப்சைட் டிசைன் செய்து தருகிறோம். அது இல்லாமல் உங்கள் தொழிலை மற்றவரிடம் சுலபமாக சென்று அடைய உருவாகிய வலைத்தளம் GAGAP2P.com. இதில் உங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தேவையை இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். வாருங்கள், தலைப்புக்கு செல்லலாம். கிறிஸ்மஸ் காலத்தில் ஏற்றுமதி தொழிலை தொடங்குவது ஒரு இலாபகரமான முயற்சியாக இருக்கலாம், குறிப்பாக விடுமுறை காலத்தில் அதிக தேவை உள்ள பொருட்களில் கவனம் செலுத்தினால். கிறிஸ்துமஸ் காலத்திற்கான சில ஏற்றுமதி வணிக யோசனைகள் இங்கே. 1. கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள். கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள், ஆபரணங்கள், விளக்குகள், மரத்தின் மேல்தளங்கள் மற்றும் மாலைகள் போன்றவற்றை உள்நாட்டில் உற்பத்தி செய்யாத நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது லாபகரமான முயற்சியாகும். தனித்துவமான, கையால் செய்யப்பட்ட அல்லது கலாச்சார ரீதியாக வேறுபட்ட அலங்காரங்களை கவனியுங்கள். 2. பரிசு பொருட்கள் மற்றும் தடைகள். கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்கள் மற்றும் தடைகளை உருவாக்கி ஏற்றுமதி செய்யுங்கள். சாக்லேட்டுகள், சுவையான உணவுகள், சிறப்பு டீகள் அல்லது காபிகள் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட பரிசு பொருட்கள் போன்ற பல்வேறு தயாரிப்புகள் இதில் அடங்கும். 3. கைவினை ஆபரணங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள். கையால் செய்யப்பட்ட மற்றும் கைவினைப் பொருட்கள் விடுமுறை நாட்களில் ஒரு சிறப்பு முறையீடு உள்ளது. கைவினைத்திறன் கொண்ட கிறிஸ்துமஸ் ஆபரணங்கள், நேட்டிவிட்டி செட் மற்றும் பிற பண்டிகை கைவினைப் பொருட்களை ஏற்றுமதி செய்வது தனித்துவமான விடுமுறை அலங்காரங்களை தேடுபவர்களிடையே சந்தையை காணலாம். 4. பண்டிகை ஆடைகள் மற்றும் பாகங்கள். ஸ்வெட்டர்கள், பைஜாமாக்கள், தொப்பிகள் மற்றும் தாவணி உள்ளிட்ட கிறிஸ்துமஸ் கருப்பொருள் ஆடைகளை ஏற்றுமதி செய்வது விடுமுறை காலத்தில் பிரபலமாக இருக்கும். தனிப்பட்ட தொடர்பை சேர்க்க தனிப்பயனாக்குதல் விருப்பங்களை கவனியுங்கள். 5. பருவகால உணவுகள் மற்றும் உபசரிப்புகள். பாரம்பரிய கிறிஸ்துமஸ் விருந்துகள் மற்றும் உணவுகளை ஏற்றுமதி செய்யுங்கள். குக்கீகள், கேக்குகள், மிட்டாய்கள் மற்றும் விடுமுறை காலத்தில் பிரபலமான பிற பண்டிகை உணவுகள் இதில் அடங்கும். 6. அட்வென்ட் காலண்டர்கள். அட்வென்ட் காலண்டர்கள் கிறிஸ்மஸ் வரையிலான பிரபலமான பாரம்பரியமாகும். ரெடிமேட் அட்வென்ட் காலண்டர்களை ஏற்றுமதி செய்வது அல்லது உள்ளூர் சுவைகளுடன் தனிப்பயன் வடிவமைப்புகளை உருவாக்குவது ஒரு தனித்துவமான வணிக யோசனையாக இருக்கலாம். 7. கிறிஸ்துமஸ் மரங்கள். நேரடி கிறிஸ்துமஸ் மரங்கள் ஏற்றுமதிக்கு சாத்தியமில்லை என்றாலும், செயற்கை கிறிஸ்துமஸ் மரங்கள் மற்றும் மரக்கட்டைகள் மற்றும் மரப்பாவாடைகள் போன்ற தொடர்புடைய பாகங்கள் தேவைப்படலாம். 8. மெழுகுவர்த்திகள் மற்றும் வாசனை திரவியங்கள். கிறிஸ்மஸ் கருப்பொருள் மெழுகுவர்த்திகள், வாசனை எண்ணெய்கள் மற்றும் பிற வாசனை திரவியங்கள் ஏற்றுமதி செய்யப்படலாம், ஏனெனில் மக்கள் விடுமுறை நாட்களில் பண்டிகை சூழ்நிலையை உருவாக்க இதை பயன்படுத்துகின்றனர். 9. கார்ப்பரேட் பரிசு தீர்வுகள். விடுமுறை நாட்களில் வாடிக்கையாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பரிசுகளை அனுப்ப விரும்பும் வணிகங்களுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட கார்ப்பரேட் பரிசு தீர்வுகளை வழங்குங்கள். இதில் பிராண்டட் பொருட்கள் அல்லது தனிப்பயனாக்கப்பட்ட பரிசு கூடைகள் இருக்கலாம். 10. மெய்நிகர் கிறிஸ்துமஸ் அனுபவங்கள். டிஜிட்டல் யுகத்தில் மெய்நிகர் கிறிஸ்துமஸ் அனுபவங்களை ஏற்றுமதி செய்வதை கவனியுங்கள். இது ஆன்லைன் கிறிஸ்துமஸ் அட்டைகள் முதல் மெய்நிகர் விடுமுறை நிகழ்வுகள் அல்லது கிறிஸ்துமஸ் கருப்பொருள் உள்ளடக்கத்திற்கான ஸ்ட்ரீமிங் சேவைகள் வரை இருக்கலாம். 11. வெளிப்புற அலங்காரம் மற்றும் விளக்குகள். விளக்குகள், புல்வெளி ஆபரணங்கள் மற்றும் ஊதப்பட்ட காட்சிகள் உள்ளிட்ட வெளிப்புற கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை ஏற்றுமதி செய்வது தங்கள் வெளிப்புற இடங்களை அலங்கரிக்க விரும்பும் தனிநபர்கள் மற்றும் வணிகங்களை பூர்த்தி செய்ய முடியும். 12. தொழில்நுட்ப கேஜெட்டுகள் மற்றும் பொம்மைகள். விடுமுறை காலத்தில் தேவைப்படும் பிரபலமான தொழில்நுட்ப கேஜெட்டுகள் மற்றும் பொம்மைகளை ஏற்றுமதி செய்வது லாபகரமான வணிகமாகும். ஸ்மார்ட் ஹோம் சாதனங்கள், ட்ரோன்கள் அல்லது சமீபத்திய மின்னணு பொம்மைகள் போன்ற பொருட்களை கவனியுங்கள். குறிப்பு: எந்த ஒரு ஏற்றுமதி தொழிலிலும் இறங்குவதற்கு முன் இலக்கு சந்தையில் உள்ள தேவை, போட்டி மற்றும் ஒழுங்குமுறைகளை புரிந்து கொள்ள முழுமையான சந்தை ஆராய்ச்சியை மேற்கொள்வது அவசியம்.
கூடுதலாக, சர்வதேச வர்த்தக சட்டங்கள் மற்றும் தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்க, நம்பகமான சப்ளையர்களுடன் உறவுகளை கட்டியெழுப்புதல் மற்றும் இலக்கு சந்தையின் கலாச்சார விருப்பங்களை புரிந்துகொள்வது ஆகியவை ஏற்றுமதி வணிகத்தில் வெற்றி பெறுவதற்கு அவசியமானவை.